ஆனால் நம்ம இன்றைக்கி தயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்களும் தயாங்கோ ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸோ இந்த இன்ட்ரோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக தயாங்குள்ள வந்துட்டு அடியே முன்னாடி உட்காந்து தின்னுட்ருக்க, காலேஜுக்கு டைம் ஆச்சுடி, எருமை மாடு இப்போ தான் திம்பியா அப்படின்ற மாதிரி வந்து திட்டிகிட்ருக்காரு. நீங்கள் போடா, எப்போ பாரு சாப்பிடும் போது திட்டிட்டு தாடி மாடு, நீ மட்டும் கொட்டிக்கிறல்ல, எனக்கும் அதே மாதிரி தானே பசிக்கும் அப்படின்றீங்க. உங்கள் அம்மா ஐயப்பா பாரு 2 பேரும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா, வாடா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்றாங்க. ஐயோ ஆண்டி நான் வீட்டிலே சாப்பிட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம், அவ்வளோ சீக்கிரம் கொட்டிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படி தேங்காய் மறைச்சிக்கிட்டே வேகமாக சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் நீங்களும் தேங்காயும் பைக்கில் போகிறீங்க. அப்போ தேங்காய் ஏண்டி என்ன கேள்விப்பட்டேன், என்ன ஏதோ ஜூனியர் பையன் ரேகிங் பண்ணானாமா அப்படின்றாரு. தேங்காய் போதும்டா ரொம்ப ஓட்டாத. ஏண்டி நான் ஒரு நாள் காலேஜ் வரலன்னா காலேஜில் என்னென்னமோ நடக்குது பாருங்க. அம்மா என்னாச்சு அப்படின்றாரு. ஏன்டா நீ வேறு என்னை பார்த்து என்ன ஜூனியர் மாதிரியா இருக்குது, அப்படி ரேக்கிங் பண்ணுறேன் தெரியுமா. அப்புறம் நம்ம கிளாஸ் அர்ஜுன் இருக்கான்ல, அவன் தான் ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு ஒரு மாதிரி ஷையாயிட்டு சொல்கிறீங்க. தேங்க அப்படி அவங்கள கண்ணாடியில் மறைச்சிட்டு, இது அந்த நாய் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சா, என்னடா அவள் மட்டும் இல்லைன்னா என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்றீங்க. ஓ அவரா, பார்க்குறேன்டி, அவனோட இதுவும் சரியில்லை, நீயும் அவன் மேலே ஒரு கண்ணதை இருப்ப போலே. அப்படி இல்லை ஆனால் அப்படிதான் அப்படின்றியா, வாயை உடச்சிருவேன். அவனை பற்றி அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒன்றா நம்பர் ஃப்ராடு. பாரு, அவன் தேவையில்லாமல் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் ஃப்ளர்ட் பண்ணுவான், அந்த மாதிரி தான் அவங்ககிட்டயும் ஏதாவது பண்ணுவான். நீ உடனே நல்லவன் அப்படிலாம் நம்பிட்டு ஏதாவது லூசுத்தனமாக பண்ணிகிட்ருக்கான் சரியா அப்படின்னு மிரட்டுறாரு. நீங்கள் போடா, நீயே அந்த பிள்ளையும் கரெக்ட் பண்ண மாட்டேன், நீ யாரையாவது போய் கரெக்ட் பண்ணனாலும் விட மாட்டேன், உன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோவேன் எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாதுட்டே, முதல்ல உன்னை நான் பிரேக்கப் பண்ணுவேன்டா அப்படின்ட்டு அவர் திட்டிகிட்ருக்கீங்க. அவரும் பண்ணுவேன், உன்னையெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சிட்ருக்கேன் பாரு, எனக்கு இதுவும் பண்ணுவேன் இதுக்கு மேலேயும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே காலேஜ் போகிறீங்க. இப்போ நீங்களும் தேங்கும் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க பேசிட்டு. அப்போ அர்ஜுன் அப்படின்றான். நீங்கள் அர்ஜுன் அப்படின்னு அப்படியே பல்ல காட்டிட்டு பார்க்குறீங்க. தேங்க பின்மண்டில் அடிச்சு, போதுண்டி இதுக்கு இப்படி எல்லா பிள்ளையும் காட்டுற அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. நீங்கள் போடா அப்படின்னு தள்ளி விட்டு அர்ஜுன் கிட்டே போய் சொல்ல அர்ஜுன் அப்படின்றீங்க. நீ பேசுதாடி நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. நீங்கள் சொல்ல அர்ஜுன் அப்படின்றீங்க. இல்லடி ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. ஃப்ரீ தான், ஏன் இல்லை ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் எங்கேயாச்சும் கெஃபே அந்த மாதிரி போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகேடி அப்போ ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிளாஸில் வந்து ஐயோ மச்சான் அப்படின்ற மாதிரி தேங்க மேலே கைப்பை தூக்கிடுறீங்க. அவர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்டா அவ்வளோ வெறுப்பாக இருக்கா அப்படின்றீங்க. ஸோ சாமி என்ன சொல்லித்தல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுவா அப்படின்ற மாதிரி ஷையாகிறீங்க. ஐய என்னடி ஷையில் ஆகிற கருமம், என்ன சொல்லு அப்படின்றாரு. போடா, அது அர்ஜுன் ஈவினிங் டேட் போகலாமான்னு இன்டைரக்டாக கேட்டான் அப்படின்றீங்க. நாங்கள் அப்படியே கண்ணெல்லாம் வைடாயிட்டு, நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் என்ன சொன்னேன், போலேன்னு சொல்லிட்டேன். அவரை விட்டு அவங்க மண்ணில் அடித்து போனான்னு சொன்னேன். அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுமா, ஆன்ட்டி உன் மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் லெக்சர் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் போடா சும்மா அது அம்மா தெரிஞ்சா தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
தப்புடி என்ன பண்ணிகிட்ருக்க டேய் மச்சான் ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் எப்போவுமே அவனை அப்படி தான் கூப்பிடுவீங்க, தேவங்க மச்சான் மாப்பிள்ளை அந்த மாதிரி. பட் தேவங்க வந்து அப்படி உங்களை கூப்பிட மாட்டார். நீங்கள் வந்து அப்படி கூப்பிடுவீங்க, அவரும் சரி ஏதோ கூப்பிட்டு தொலையிட்டோம் அப்படின்ட்டு விட்டுருவாரு. ஸோ நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க ப்ளீஸ் மச்சான் எனக்கு அவனை விட்டா வேறு யாரும் செட் ஆக மாட்டாங்கடா ப்ளீஸ் நான் போகிறேன், என்ன நீ அம்மாக்கிட்ட ஏதாவது சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தேங்கோ இன்னமும் பண்ணி தொலை, என் பேச்சு கேட்க மாட்டேன் நீ அப்படின்ற மாதிரி கோவமாக எழுந்து போயிடுறாரு. எங்கே போகிறான், எங்கே பேட போகிறான் அப்படின்ட்டு அப்படியே ஷையாகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஈவினிங் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு. இப்போ ஈவினிங்கும் ஆகுது, நீங்கள் அர்ஜுன் கூட அப்படியே கெஃபே போய்ட்றீங்க. தேங்கோ வீட்டுக்கு போயிட்டு மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்குறாரு. ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அங்கே போய் சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க, தேங்க எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி. சும்மா தான் சொல்லு, என்ன நான் கழட்டி விட்டோன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படின்னு சொன்னேன், நீ கேட்டியா, என்ன ஆச்சுக்க மேடம் அப்படின்றாரு. நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்றீங்க. வரண்டி வெய் தெரியும் இப்படித்தான் வந்து கடைசியில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலை கட் பண்ணிட்டு அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு வராரு, வந்து உங்களை பிக் பண்ணிவிட்டு அப்படியே டேங் வீட்டுக்கு போகிறீங்க. போயிட்டு அப்படி நீங்கள் ஹாலில் அவங்க ஆண்டியை பார்த்ததும் அப்படி போய் பேசிகிட்ருக்கீங்க. சரி அவங்க மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருப்பார். இப்போ நீங்கள் சரி ஆண்டி நான் போய் அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் அப்படின்னு மேலே வரீங்க. மேலே வந்தால் அவங்க பாக்ஸரை மட்டும் போட்டு அப்படியே படுத்துருக்குறாரு. நீங்கள் என்னடா இப்படி படுத்துருக்க அப்படின்றீங்க. இப்படி எப்படி படுப்பாங்க இதெல்லாம் படுக்கிட்டா அப்படின்றது. நீங்கள் நான் ஒன்றில் பேசுகிறேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு டிவி ரிமோட்டும் வாங்குறீங்க. குடுறி அப்படின்றாரு. கிறுக்க முடியாது, இப்போ நீ குடு இல்லை அவ்வளோதான் ஒழுங்கு மரியாதை குடு அப்படின்ற அப்படியே உங்ககிட்ட ரிமோட்டை பிடுங்குறாரு. நீங்கள் அப்படியே ஒழிச்சு வைக்கவும் நீங்கள் உங்கள் பின்னாடி வச்சுட்டு அப்படி நீங்கள் அப்படியே படுத்துருப்பீங்க. லைக் இப்படி உட்காந்துட்டே படுப்போம்ல அந்த மாதிரி. அவர் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆயிடுறாரு. பட் உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகலை, தேங்கும் ஃபீல் ஆகலை. எப்படின்னு சொல்கிறது, நார்மலாக தான் இருக்குது. பசங்க மேலே ஏறிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கீங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த ஒரு ஃபீல் ஆகலை. இங்கே வந்து என்னடா இறங்குடா தட்டி மாடு ஆள் மூஞ்சி பாரு என் மேலே உட்காந்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கீங்க. அவர் ரிமோட்டை கொடுத்தீங்கன்னா நானும் இறங்கிடுவேன் கொடு அப்படின்றாரு. கொடுக்க முடியாதுட்டு எப்போடா நீ இறங்க முதல்ல அப்படின்றீங்க. கூடடி அப்படின்ட்டு போய் அப்படியே பிடுங்கிட்டு ஏஞ்சி உட்காருவார். உங்கள் அம்மா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் காஃபி எடுத்துகிட்டு மேலே வரும்போது இது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு புள்ள வரதா வேண்டாமான்ற இது கூட தெரியல. ஐயோ என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க, இல்லை போகிறதா வேணாமா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. சரி கதை தட்டிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அப்படியே நாக் பண்ணிட்டு வராங்க. அவங்க இருந்து அப்படியே உட்காந்துக்கிறாரு, பெட்ஷீட்குள்ளே உட்காந்துக்கிறாரு, பெட்ஷீட் மேலே எடுத்து போட்டு. நீங்களும் அப்படியே ஆண்டி வாங்க இந்த பையன் பாருங்க ஆண்டி ரிமோட்டு பிடிங்கிட்டு உயிரை வாங்கிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் ஏன்டா அவகிட்ட சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க, அவள் தான் பார்த்துட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. போமா அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறாரு. என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்துக்கும் காஃபி கொடுத்துட்டு அவங்க அம்மா கீழே போயிடுறாங்க. கீழே போயிட்டு இவங்க ரெண்டும் லவ் பண்ணது கன்ஃபார்ம். ஏன்னா எனக்கு தெரியல, 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து இவன் ஃப்ரெண்டு ஓகே, ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஆனால் இவன் பொண்ணுங்கக்கிட்ட பேச மாட்டான், இவகிட்ட மட்டும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அதுவும் இவங்க வந்து வீட்டில் சொன்னால் ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி மறைச்சி வச்சுருக்குதுங்களா என்னான்னு ஒன்றும் புரியலையே. முதல்ல அம்மாக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. இங்கே மேலே நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா கிட்டேருந்து கால் வருது, என்ன ஃபன் பண்ணுற அப்படின்னு. அதாவது தேங்கோட அம்மா எல்லா நியூஸையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தேங்க வீட்டில் தான்மா இருக்கேன்
அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி சரி பார்த்து வா அப்படின்ற மாதிரி அவங்க கட் பண்ணிடுறாங்க. நீங்களும் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேண்ணே. ஏய் இருடி நான் வரேன் அப்படின்றாரு. இல்லைடா நான் ஆட்டோவில் போய்க்கிறேன், நீ ஒன்றத்தில் போய் கிளிக்க தேவையில்ல, மூடிட்டு ஷர்ட்டும் பேண்ட் போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் இறந்து போய்ட்றாரு. நீங்களும் அப்படியே கீழே வரீங்க. தேங்கும் அப்படியே பின்னாடியே வந்துருப்பார். நான் சரிம்மா அவளை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உங்களை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டு அவர் போய்ட்றாரு. நீங்களும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காடுறீங்க. உங்கள் அம்மா அப்படியே டிஃபன் எடுத்து வச்சுட்டு கேட்குறாங்க, நம்ம உனக்கு கேட்குறேன், நீ தப்பான எடுத்துக்காத, உனக்கு யார் மேலேயாச்சும் ஃபீலிங்ஸ் இருந்தால் சொல்லு, அம்மா கிட்ட எதுவும் மறைக்கலாம் வச்சிட்ருக்காத சரியா, அம்மா திட்டுவாங்களோ அப்படின்னு. உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் நீ சொல்லுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் போடுற ஃபீலிங்ஸா எனக்கா, என்னாச்சு இந்த அம்மாவுக்கு திடீர்னு கேட்குறாங்க. ஒரு வேளை அர்ஜுன் மேட்ரு தெரிஞ்சிருக்குமோ, அதான் அந்த தருதலை இப்படி பண்ணிருச்சு, பாதியிலே வந்துட்டேன், இவங்க வேறு எதையோ கேட்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அப்படிலாம் இல்லை, நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் டாபிக்லாம் பேசுகிற அப்படின்னு நீங்கள் கடைன்னு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு டேங்க்கு மெசேஜ் பண்ணுறீங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி கேட்குறாங்கடா அப்படின்னு. டேங்க் சேம் அடியே இதே தான்ட்டு எங்கள் அம்மாவும் கேட்டாங்க நீ போனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னத்தையும் 2 வீட்லேயும் ஒரே மாதிரி கேட்குறாங்க, என்னமோ நடக்குதுடா நம்மளை சுற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்புறம் மாதிரி இவங்க போகிற போக்கு சரியில்லை, பிடிச்சி ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிற ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜில் நீங்கள் அப்படியே மச்சான் வாழ்க்கையே ஒரே வெறுப்பாக இருக்குடா அப்படின்ற மாதிரி ஏதோ புலம்பிகிட்டு இருக்கீங்க. அவர் கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிட்டு இருந்தா எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்றாரு. நீங்கள் சீப்ப அப்படின்ற மாதிரி ஃபோன் நோண்டிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு எடுத்து பார்த்தா, ஈவினிங் சீக்கிரம் வந்துடு, நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அம்மாவும் அப்படியே கரெக்டாக அதே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. உங்கள் 2 பேத்துக்கு புரியல. அதாவது நீங்கள் தனியாக தனியாக தான் கேட்டிருப்பீங்க. 2 பேரும் இது 2 பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது பார்த்தா ஒரே மேட்ரு. ஐயோ பயமாக இருக்குடா எனக்கு அப்படின்றீங்க. என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரில அப்படின்ற மாதிரி 2 பேரும் புலம்பிட்டு ஈவினிங் ஆகிட்டு அப்படியே போகிறீங்க. தேங்கோட வீட்டுக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா, தேங்கோட அம்மா, தேங்கோட அப்பா, தென் உங்கள் டேடி வீடியோ காலில் ஆட் ஆகிருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன குடும்பமாக சேர்ந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி போய் உட்காடுறீங்க. அப்போது உங்கள் அம்மா சொல்கிறாங்க, உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பேசணும், உட்காருங்க அப்படின்னு. நீங்களும் உட்காடுறீங்க. எடுத்த உடனே உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தேங்கோட அப்பா சொல்கிறாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி 2 பேரும் அப்படியே என்ன மேரேஜா யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வளரிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உனக்கும் தேங்கும் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா என்னம்மா விளையாடுறீங்களா, அவன் என் ஃப்ரெண்டு, எனக்கு புரியல, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, என்ன எதுக்கு இப்படி சடனாக புரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே திணறீங்க. உங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. தேங் மேரேஜு எனக்கு, அதுவும் இவ கூடயா அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. ஆமாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இவளை பார்த்துக்கிறதுக்கு தேங்கோட நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான். முன்னேலாம் வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்காயில் மட்டும்தான் உன்னை ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி தேங்கும் நீ கரெக்டாக இருப்ப. ஸோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யாரை கேட்கணும், உங்கள் 2 பேர்த்தையும் நாங்கள் எதுக்கு கேட்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். மேரேஜ் டேட் எல்லாமே போக போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் வந்து வர சண்டே, அவ்வளோதான். இது சொல்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்றாங்க. நீங்கள் டேடி அப்படின்ற மாதிரி வீடியோ காலில் பார்க்குறீங்க. அவர் அப்படியே கையை வச்சிட்டாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் அப்படியே வேகமாக தேங்கோட ரூமுக்கு ஓடி போய்ட்றீங்க. தேங்கும் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே வந்து நிற்கிறாரு. நீங்கள் தேங்
என்ன நடக்குது, நீ வாயை மூடிட்டு இருக்க, கீழே ஏதாவது சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் என்னோட சொல்கிறது, அதான் அவங்களாம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாருடா, இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸ்டாப் பண்ணணுமா? ஸ்டாப் பண்ணால் கீழே கலவரமே வெடிக்கும், பரவாயில்லையா? அப்போ நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன பண்ணுறது, உடனே தான் தொலைக்கணும் அப்படின்றாரு. இந்த ஒன்று அவ்வளோ ஒன்றும் என்னை சலிச்சிட்டு ஒன்று கல்யாணம் பண்ண தேவையில்லை அப்படின்றீங்க. மீட்டாக எனக்கே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் டென்ஷன் ஆகி நீ ஒருத்தி கத்திட்ட அப்படின்ற மாதிரி ஒரு போய் அப்படி படுத்துக்கிறாரு. நீங்களும் போடா மூச்சு மோகரை இப்போ அப்படின்ற மாதிரி கீழே வந்துட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க. நானும் வரேன்டி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துருக்கேன். வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் ஆய்வுன்னு கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா காலையே வாங்கிக்கல, உங்கள் பாட்டுக்கு போய் அவங்க ரூமில் படுத்துட்டாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் போய் படுத்துட்டு, ஐயோ அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அவனை நான் எப்படி போய் மேரேஜ் பண்ணிக்க முடியும், ஏன்னா இந்த பேரண்ட்ஸ் இப்படி இருக்காங்களோ தெரியல, எதை வச்சு நானும் அவனும் கரெக்ட் பேரண்ட் இவங்க சூஸ் பண்ணாங்க, ஸோ ஆண்டவரே அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிட்டே இருக்கீங்க. தென் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட், உங்களுக்கு தேங்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுது. தேங் ஃபேஸில் ஐயோ என்ன நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ண போகிறோமா அப்படின்ற ஒரு ஆக்வர்டான ரியாக்ஷனும் கிடையாது, ஒரு ஹாப்பியான ரியாக்ஷனும் கிடையாது, நார்மலாக இருக்கிறாரு. நீங்கள் தான் அப்படி இப்படி புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஐயோ என் ஃப்ரெண்டுங்க, நான் எப்படி இவனை போய் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் டேங்கிட்ட வந்து ஓகே அப்படின்னு அவர் வந்து போகிற பக்கம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் உங்களுக்கு வந்து இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி தேங்க ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இது பிடிச்சி பண்ணுறானா பிடிக்காமல் பண்ணுறானா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறான், நான் மட்டும்தான் இங்கே புலம்பிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க. தென் ரிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்கேஜ்மெண்ட்டு ஹாப்பியாக முடியுது. அப்போ உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ்லாம் வந்திருப்பாங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க கிட்டலாம் பேசிகிட்ருக்கீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே காற்றடிக்கிறதுல உங்கள் ஹேரில் அப்படியே பறக்கும். தென் உங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டு அப்படியே உங்கள் நெக்கு கிட்டலாம் அந்த ட்ராப்ஸ் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது டேங்க சம்திங் அது ஃபீல் ஆகுது. அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அவரே என்னடா அவளை அப்படி பார்க்குற, இதுக்கு முன்னாடி தான் அவள் இப்படி இருந்திருக்கா, அப்போல்லாம் உனக்கு இப்படி தோணுதில்லையா டே, என்ன இப்போ புதுசாக அவளை ஒரு மாதிரி அட்மையர் பண்ணுறியா என்ன அப்படின்ற மாதிரி தயங்க கேட்டுட்டு அப்படியே எழுந்து போயிடுறாரு. இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்காது அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் டே நீங்கள் 2 பேரும் காலேஜுக்கு போகிறீங்க. அப்போது ஒரு பையன் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே எனக்கு ப்ரப்போசலாக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பையன்கிட்ட நோ தான் சொல்லியிருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், எனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி. கிளாஸில் இருந்திருப்பார். ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்காது நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது தான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸுக்கு வந்ததும் மச்சான் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு இனிமேல் என்ன மச்சான் மாப்பிள்ளை ப்ரோ எல்லாம் கூப்பிடாதுன்னா நேம் சொல்லி கூப்பிடு அப்படின்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்படி சொல்லவும் என்னடி நீ எப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி நீ என் பேர் சொல்லி கூப்பிடு அவ்வளோதான், சரி என்னாச்சு சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு தேவங்க அப்படி சொல்லவும். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது ஒரு மேட்ரு மறந்துட்டு தேவங்க நம்ம என்ன ஏதாச்சும் கோவமாக இருக்கானா, ஏன் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் தேவங்க வந்து நானும் சொல்லு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லட்டே அப்படின்றீங்க. மாதிரி சொல்லடி அப்படின்ற மாதிரி அப்படியே உங்கள் லேப்பில் படுத்துட்டு சொல்லு என்ன அப்படின்றாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்த மேட்டரில் அப்படி சொல்கிறீங்க. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்வீங்களா, மேடம் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, இதெல்லாம் கொஞ்சம் ஒத்திக்கி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. உங்களுக்கு அப்போ தான் ஹிட் ஆகுது. நீங்கள் அப்போது டக்குன்னு தேங்க எழுப்பி விட்டு நான் அதை மறந்தே போயிட்டேன் அவங்க அப்படின்றீங்க. தெரியுது,
எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது நீ இப்போ இழுச்சிட்டு வந்து என்கிட்டயே சொல்கிற பற்றியா அப்பயே தெரியுது நீ வந்து என்கேஜ்மெண்ட் ஆனதுன்றது ஒரு மைண்டில் உனக்கு நிற்கவே இல்லை அப்படின்றது. நீங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டுங்க. ஐயோ என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல அதுவும் தேவன் கூட அவங்ககிட்டே வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதோ தோணுது. அப்படியே நீங்கள் சைலண்ட்டாக கிளாஸ் லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. தென் டேஸ்லாம் போகுது. நான் உங்கள் மேரேஜ் டே தேவன் அப்படியே மேடையில் உட்காந்துருக்காரு. நீங்களும் அப்படியே வரீங்க. உங்களுக்கு ஓகே கல்யாணம் பண்ணிப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் போய் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தேவனுக்கும் மேரேஜ் ஆகிடுது. இப்போது ஃபஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேவன்கிட்ட அப்போயே எந்த ரியாக்ஷனும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ரூமுக்கு போகிறீங்க. அவர் ஒரு மாதிரி பாக்ஸரில் படுத்துருப்பார். நீங்கள் தேவன் இன்னும் இப்படி படுத்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நீ இப்படி பார்த்தது இல்லையா? வந்து பறி வெக்கையாக இருக்குது. இந்த ஏசி வேறு போட்டுட்டு போயிடுச்சு. ஃபேன் காற்றுல எப்படி அம்மா மழை போய் சாரியை மாற்று எப்படி அதில் இருக்கிற எனக்கே வேகுது அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ் தென் ஸ்லீவ்லெஸ்ஸில் ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டு வரீங்க. பிகாஸ் நீங்கள் தேன் கூட இந்த மாதிரி தான் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அது வந்து சேஃபாக இருக்கும் அவங்க கூட இருக்கும்போது. ஸோ நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. ஹெசிடேஷனுமே இருக்காது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் அவங்க கூட இருக்கும்போது. ஸோ உங்களுக்கு அது கேஷுவலாக தான் இருக்கும். இது நீங்களும் வந்து அப்படியே படுத்துக்கிறீங்க. தேவன் அப்படியே படுத்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தேவன் தூங்கலையாடே பக்கெட் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்றாரு. தூக்கம் வரலட்டே அப்படின்றீங்க. தூக்கம் வரலையா தூ அப்படின்னு நான் தட்டி கொடுக்குறேன் நீ தூங்க அப்படின்னு எப்பவும் போல் ஒரு கேஷுவலாக இருக்கிறாரு. தென் அவர் இப்போது இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இப்படி சொல்கிறது புதுசாக ஃபீல் ஆகுது. இத்தனை நாள் நீங்கள் அதை கூட இப்படி இருந்திருக்கீங்க. இந்த இது 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் முருண்டுட்டு கடந்திருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து அது பெருசாகவே இருந்திருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே எதுவுமே வெளியில் காட்டிக்காமல் அப்படியே தூங்கிட்டுருங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. 2 பேரும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. இன்னும் ஒன்றும் நினைக்கல போலையே, 2ம் நார்மலாக வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. தென் நீங்கள் அத்தை அப்படின்றீங்க. அத்தையா அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் எப்போவுமே வந்துட்டு எங்களோட அம்மாவை ஆன்ட்டி அப்படி தான் கூப்பிடுவீங்க. அவங்களும் கேட்டிருப்பாங்க சின்ன வயசுலேயே நீ அத்தனை கூப்பிட்லாம்லடி அப்படின்னு. நான் என் புருஷனோட அம்மாவை மட்டும்தான் அத்தைன்னு கூப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கும் டக்குன்னு ரியலைஸ் ஆகுது இப்போ நான் என்னென்னு கூப்பிட்டேன் அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்படின்றாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டி அத்தனை கூப்பிடுவேன் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அத்தை ஒன்றும் இல்லை நத்திங் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கிச்சன் போய்ட்டு காஃபி போடுறீங்க அவங்களுக்கு. தென் வந்து பின்னாடி உங்களை அடிச்சுட்டு ரெடி பண்ணுற கிச்சன்லாம் நினைக்க மாட்டிய அப்படின்றாரு. கம்மியாக இருட்டே காஃபியா ஏன்னு உனக்கு வேணா நீ போட்டு குடி. என்னடி இப்படி பண்ணுற என்னடே அப்படின்றீங்க. அவர் உங்கள் காஃபியை பிடிங்கிக்கிட்டாரு. நான் எப்படா அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி உங்களுக்கு காஃபி போட்டுக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் போயிருக்கும். உங்கள் 2 பேர்த்துக்கும் புதுசாக ஏதோ ஃபீல் ஆகும். பட் அது 2 பேருமே வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. தென் வந்து நீங்கள் வந்து தேவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போனால் சொன்னாங்க நான் போட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. போடி அதே இப்படி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் அப்போ தான் ரியலைஸ் ஆகுது நான் வெளியே போகிறதுக்கு எதுக்கு இவங்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னு. தென் நீங்களும் ஒரு ரேட்டு ஃபன் பண்ண போயிட்டீங்க. தென் நல்லா முடிச்சுட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படி வந்துட்டுருக்கும் போது நீங்கள் அவகிட்ட இப்படி சொல்கிறீங்க. அவன் வந்து ஏன் நீங்கள் பெர்மிஷன் கேட்டிங்கன்னா அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் அவன் அதனால் அவன்கிட்ட சும்மா சொன்னீங்க. இப்போ பெர்மிஷன் கேட்குறதுக்கு ரீசன் அவன் புருஷன்டி அப்படின்றா. என்ன சொல்கிற? ஆனால் நாங்கள் 2 பேரும் அப்படி எதுவும் பழகிக்கலையே எப்பயும் போல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எப்பயும் போல் பழகலைன்னா ஏன் உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுதுங்க மேடம் அப்படின்றாங்க. நீங்கள் அதுதான் எனக்கும் புரியல அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் ஃபோன் வாங்கி அப்படியே பார்த்துட்ருப்பாரு.
அவர் ஃபோன் சார்ஜ் ஏறுதுன்ட்டு. அப்போ ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அதில் நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ அதை பார்த்தா அதில் நீங்கள் ஒரு பையன் லேப்பில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் பேக் சைட்லேருந்து அப்படியே ஒருத்தர் மேலே விழுந்து அவங்க லேப்பில் உட்காந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ஃபோட்டோ பார்த்ததும் அப்படி ஒரு கோவம் வருது. அவர் வயன் அப்படின்றாரு. என்னடா அப்படின்னு திரும்புறீங்க. அவர் அப்படி அந்த ஃபோட்டோ காட்டிட்டு என்னடி இது அப்படின்றாரு. அது தெரியாமல் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ அவன் மேலே தெரியாமல் நான் விழுந்துட்டேன். அந்த இதை போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் பைத்தியங்க அப்படின்னு நீங்கள் அதை கேஷுவலாக சிரிச்சுட்டு சொல்கிறீங்க. அவன் மேலே விழுந்துருக்க அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அதை நீ கேஷுவலாக என்கிட்ட சிரிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோல்டாக பேசுகிறாரு. நீங்கள் என்ன டைம் புதுசாக பேசிகிட்ருக்க? இதில் என்ன இருக்குது? ஆக்சிடெண்ட்டாக எந்த ஒரு விஷயம் அதை சும்மா அவங்க வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நீங்கள் என்ன கூட பேசிகிட்ருக்க? ஏன் நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் ஆச்சு என்ன ஃபன் பண்ணதே கிடையாதா? அந்த மாதிரி தான் அவங்களும். மயிறு, அப்போ உனக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ மட்டும் என்னது என் கல்யாணம் என்ன? நீ என் ஃப்ரெண்டு தான், அவ்வளோதான். சும்மா அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசாத என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும்னா ஓவராக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்புறம் ஏதோ கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி குமிஞ்சு எடுக்கும் போது கரெக்டாக உங்களோட தாலி வந்து அப்படியே கீழே விழுகும். அதை பார்த்ததும் தான் உங்களுக்கு ஹிட் ஆகுது. வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன வேர்ட்ஸ்லாம் இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. நீங்கள் ஐயோ போச்சு அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டு சாரிடா எனக்கு உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மேரேஜ் ஆனது, உனக்கு புருஷன் ஒருத்தன் இருக்கிறது எதுவுமே தெரில. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான், அது முன்னாடி. இப்போ நான் உன் புருஷன், எதுக்கும் கேள்வி கேட்குற, அட்வான்டேஜ் எடுக்கிறேன்ற. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும் போது உன்னை வச்சு கிண்டல் பண்ணது வேறு. ஐயோ மை ஒய்ஃப், அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு கொஷின் கேட்க தான் செய்வேன் சரியா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுறீங்க. இப்போ தான் அவங்க அப்படியே எழுந்து போயிருந்திருப்பார். பிகாஸ் அவருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், அதனால் அப்படி எழுந்து போயிருப்பார். இப்போ உங்களுக்கு தேங்க இப்படி கோச்சிட்டு போனது ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. உங்களுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. என்னன்னு அந்த ஃபீல் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியல. எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தை வராங்க ரூமுக்கு. நீங்கள் அப்படியே கேஷுவலாக இருக்க மாதிரி அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காருங்க. பட் உங்கள் கண்ணெலாம் அப்படியே ரெட் ஆகிட்டு அப்படி இருக்குது. அவங்க வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் பிடிச்சிட்டு என்ன ஜோஹன் உனக்கு தான் அங்கே சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஐயோ அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? அப்படிலாம் இல்லை, அவன் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்கிட்டே போய் சொல்கிறா என்ன அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எல்லா ஸ்டோரியுமே சொல்கிறீங்க தாத்தா நடந்துச்சு அப்படின்னு. அவங்க உங்கள் ஃபேஸை கட் பண்ணி இங்கே பார்வையன், நீ இப்போ வேணால் வாய் வாரத்துக்கு அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். பட் உன்னை எப்போவோ பொண்டாட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது அப்படின்றீங்க. உனக்கு என்ன வந்துடும்? அவன் உன்னை எப்போவோ பொண்டாட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் அன்றைக்கி குலதெய்வம் கோயிலில் ஒரு சாரி தெரியாமல் பற்றிக்கிச்சு. அப்போ அவன் என்ன துடிச்சான் தெரியுமா? அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருந்தா அந்த இடத்துல அவன் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டான். அந்த இடத்துல வேறு ஏதாவது பெரியவங்களை விட்டு அதை எப்படி சால்வ் பண்ணணுமோ சால்வ் பண்ணியிருப்பான். பட் அவன் பொண்டாட்டிக்கு ஒன்றுனும் எப்படி துடிச்சா நீ பார்த்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி சாதிக்கிறீங்க. பட் உங்கள் அத்தை சரி தேங்க விடு, நீ ஃபஸ்ட்டு அவனை எப்பயோ புருஷனை அக்செப்ட் பண்ணிட்டவன் அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸாக உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. ஆமாம், நீ என்கிட்ட சின்ன வயசில் என்ன சொன்ன?
நான் என்னை அத்தைன்னே கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னப்போ, நான் என் புருஷனோட அம்மாவை மட்டும்தான் அத்தைன்னு கூப்பிடுவேன். நீ அப்போயே உறுதியாக சொன்னேன். ஸோ அது சின்ன வயசுலேருந்தே உன் மனசில் ஆழமாக பதிஞ்சவொன்னே நீ மேரேஜ் ஆன நெக்ஸ்ட் டேவே என்னை அத்தைன்னு தாண்டி சொன்னேன். அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ வெளியில் என்ன சொன்னாலும் உன் மனசு அவனை புருஷனாக ஏற்றுக்குச்சு அப்படின்னு. கொஞ்சம் யோசி, உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது நீங்களும் நிறைய இன்சிடென்ட் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு அழுக்கே வருது அப்படின்னா உன் புருஷனை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அதை வெளியில் சொல்கிறதுக்கு ஈகோ இடிச்சிருக்கு. அதனால தான் ஃப்ரெண்டுன்னு என்னை நானே ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன். சாரி தேவ், உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் அவங்க அத்தைகிட்ட போய் அவங்க அத்தையை ஹக் பண்ணிவிட்டு, ஆமாம் தான் உண்மைதான், நான் அவனை இப்போது புருஷனாக அக்செப்ட் பண்ணியிருக்கேன், பட் என்னையே நான் ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அழுகுறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அத்தைகிட்ட கேட்குறீங்க, அப்போ அவனே சொல்லியிருக்கலாம்ல அத்தை, எனக்கு புரிய வச்சுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ உங்கள் அத்தை என்ன பண்ணுறது? நீ எப்படி அவனே வரட்டும் அந்த மாதிரி இருந்தியோ, அவனும் அதே மாதிரி தான் நீயே வரட்டும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கான். அவன் வரட்டும், அவன் வந்ததும் உட்காந்து மனசு விட்டு பேசுங்க, சரியா? எல்லாம் சரியாக போயிடும், போய் தூங்குப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களும் படுத்து தூங்குறீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி தான் வெளியே வந்திருப்பான். நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க ஆசையாக. எப்படி சொல்கிறது, அவனை போய் இப்போ ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே இழந்துக்கிறீங்க. முழிச்சிட்டியா அப்படின்றாரு. முழிச்சிட்டேன். நைட்டு எப்போ வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் ஒரு 3:30 மேலே வந்தேன்டி அப்படின்ற மாதிரி ரொம்ப லோவாக சொல்கிறாரு. உங்ககிட்ட இப்போதான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்னத்தை அவங்க பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் இல்லை கிளம்பு, வெளியே போய்ட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. தென் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க. போயிட்டு அங்கே யாரும் இல்லை, ப்ரைவேட் பிளேஸ் மாதிரி அமைதியாக இருக்குது. நீங்கள் என்ன சொன்னல சொல்லு அப்படின்றீங்க. உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குது, பட் அவங்க சாரி நேற்று உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து தான் பேசிட்டேன், இனிமேல் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன் தென் அப்படின்ட்டு ஒரு ஃபார்மெண்ட் காட்டுறான். பார்த்தா அது டிவோர்ஸ் நோட்டீஸ். உங்களுக்கு அதை பார்த்ததும் என்ன பேசுகிறது தெரில. நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்போ தனியாக போகிறோம் அப்படியே பேசி எல்லாத்தையும் இது பண்ணிக்கலான்னு. பார்த்தா அவன் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. நான் சைன் பண்ணிட்டேன்டி, நீ சைன் பண்ணிட்டு கொடு. தென் இப்போது ஸ்ட்ரைட்டாக அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன், ஏன்னா தான் கரெக்டாக இருக்கும். அம்மா கிட்ட நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எதுவும் பேசல, உங்களுக்கு அப்படி கோவம், அப்படி என்னடா உனக்கு அப்படின்ற மாதிரி. நீங்களும் அப்படி கோவமாக இருந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு நீ கொண்டு போய் விடு அப்படின்றீங்க. அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான் நீங்கள் இல்லை ஏதாவது சொல்லி இது வேண்டாம் சொல்லுன்னு. பட் நீங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விடுன்னு சொன்னதும் தேங்க அப்படியே ஹார்ட்டே உடஞ்சிருக்கும், அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்றனால அப்படியே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அகைன் வரும்போது தேங்கல்ல ஃப்ளோட் இயர்ஸ். தென் நீங்களும் உங்கள் ரூமில் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு அழுக்குறீங்க. என்னாச்சுன்னு இப்போ எனக்கு நோட்டீஸ் தரேன், அவ்வளோதான் நான் அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. தென் உங்கள் அம்மா அப்படியே நாக் பண்ணுறாங்க. நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுக்குறீங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சுடி நீ பாட்டுக்கு வந்த, சரி எங்கே போயிட்டு வரேன்னு பார்த்தா அழுகிற, என்னமாச்சு அப்படின்றாங்க. நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. தென் அவங்க வீட்டுக்கு போனது அவங்க அம்மா ஹக் பண்ணி அப்படியே அழுகுவான். அவங்களும் என்னடா அப்படின்னு கேட்கும்போது எங்கே ஒயன் 2 பேரும் சேர்ந்து தானே போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறான். நான் நினச்சோம்மா அவள் ஏதாவது சொல்லுவான்னு, ஆனால் அவளுக்கு ஒரு இடத்துல கூட அவன் புருஷனை பார்க்கல போல், அதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விடுன்னு சொல்லிட்டா.
இனி நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேம்மா அப்படின்ட்டு தான் ரூமுக்கு போயிடுறான். இங்கே இவங்க அம்மாவுக்கு எது ரிவர்ஸ் ஆக்கிக்க அப்படின்ற மாதிரி என் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே நீங்களும் உங்கள் அம்மாவை போக சொல்லிட்டு ரூமில் படுத்து அழுதுட்ருப்பீங்க. உங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் இப்போ என்ன இதுங்க இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் தெரில, 2 பேரும் இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக இருக்காங்க. ஆனால் பாரு இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி இது அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு போக வேண்டாம், அப்புறம் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோதான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் அவர் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. இப்போ கொஞ்ச நாளைக்கு இவங்க இருக்கட்டும், பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இதுங்க இப்படி இருக்குதுன்னு. பாரு இன்னும் 2 நாளில் ஒட்டிக்க போதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வியோட அம்மாவும் சிரிச்சுட்டு மேபி சூன் இவங்க 2 பேர்த்தையும் ஹாப்பியாக பார்க்கலாம். ஒரு கெட்டது நடந்தால் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இன்னும் ஹோப்ஃபுல்லி நம்புவோம் அப்படின்ற மாதிரி கால் கட் பண்ணுறாங்க. தென் இப்படியே ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. இப்போது உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இருக்குது, நீங்கள் மேரேஜ்க்கே போகல, அவள் அதுக்கே கத்திகிட்டு இருந்திருப்பா, எதுக்கும் போகலினா தப்பாக எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டு இருக்கீங்க. தென் தேங்கோ அவள் ரொம்ப க்ளோஸ், நீங்களும் ஒரு கேங்ஸ், ஸோ போகலன்னா தப்பாகிடும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக தான் போகிறீங்க. பட் தேங் வர்றது உங்களை பார்க்கறதுக்காக. பிகாஸ் 1 வீக் நோ மெசேஜ், பேசலை, எதுவுமே இல்லை. 1 வாரமாக உங்களை பார்க்காதனால அவனுக்கு ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறான். இப்போது 2 பேருமே அந்த மேரேஜ்க்கு வந்துட்டிங்க. தேங் அங்கே இங்கேன்னு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு வாய்ஸ் ஃபுல்லாக உங்களை தான் தொலைவுது. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போது ஒருத்தி வந்து சொல்கிறா, ஏய் வயன் என்னாடி தேங் வந்திருக்கானாடி போய் பேசு அப்படின்றா. என்ன பேசுறது, அதான் அவனே வேணாலும் முடிவெடுத்துட்டானே, இதுக்கப்புறம் நான் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. லூசு மாதிரி பண்ணாத வயன் அப்படின்றா. அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்றீங்க. கிட்ட அவன் ஃப்ரெண்டு, நீயே போய் பேசேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, அவளுக்கே படிக்கல, எனக்கு ஜஸ்ட் அவளை பார்க்கணும் போல் இருந்துச்சுடா, அதனால் மட்டும்தான் வந்து அதை பார்த்துட்டா போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் ரொம்ப தப்புடா, இப்படி ஈகோ பார்த்துட்ருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் கரெக்டாக தேவங்கண்ணில் படுறீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருக்கீங்க. அப்போது தேவங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ப்ரைட் ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவளுக்கு இல்லைங்கிறது கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை போல், அவள் ஹாப்பியாக தான் இருக்கா, நான் தான் கண்டதையும் மனசில் போட்டு இது பண்ணிவிட்டு குழப்பிகிட்ருக்கேன், கிளம்புறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி இல்லைடா, இல்லை மச்சான், அவள் ஹாப்பியாக இருக்கட்டும், அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த வாசல் வரைக்கும் போயிட்டான். உங்களை திரும்பி பார்க்கலாம் லாஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கும்போது நீங்களும் கரெக்டாக பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த ஐ கான்டாக்ட் அப்படி ஒரு 2 பேர் கண்டு அவ்வளோ லவ் தெரியுது, அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்க 2 பேரும். லைக் இப்போ தமிழ்நிலையில் இருக்க பாருங்கடா, அந்த மாதிரி தான் 2 பேத்துக்கும் ஐ கான்டாக்ட் இருக்குது. நீங்கள் சேம் சாரீ அந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கீங்க. இப்போது நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரில, அப்படியே தேங்க பார்த்து வேகமாக நடந்து வரீங்க. தேங்க அதே மாதிரி உங்களை பார்த்து ஃபார்வேர்டில் வர்றான். 2 பேரும் அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. போய் திக்காரா, என்ன நினச்சிட்ருக்க, டிவோர்ஸ் கொடுத்துட்டு வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ இந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன், ஃப்ரெண்டாக இருக்கும் போதும் சரி, என் பொண்டாட்டாக இருக்கும் போதும் சரி, எல்லாம் முன்னே எனக்கு தான், எனக்கு நீ மட்டும்தான்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் எதுக்குடா டிவோர்ஸ் கொடுத்தா தெரியல. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சதாக இருக்கட்டும்டி, லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசல, அவங்க ஒரு மண்டபத்தில் நிற்கிறோம் அப்படின்றது கூட எதுவுமே இல்லாமல் அவனை இழுத்து அப்படி பிளாக் பண்ணியிருப்பீங்க. அவங்க அவ்வளோதான், அடுத்த வார்த்தை எதுவும் பேசல. அப்படி உங்களை ப்ரைடர் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. தென்
உங்கள் அம்மாவுக்கு இந்த நியூஸ் போயிருக்கு உங்கள் ஃப்ரெண்டு மூலிமா. உங்கள் அம்மா தேங்கோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ தேங்க அம்மாவும் கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. நீங்கள் 2 பேர் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் தான் வீட்டுக்கு அப்படியே வந்துடுறீங்க. ரூமுக்கு போனதும் தேங்க அப்படியே உங்களை பெட்டில் தள்ளுறான். நீங்கள் தேங் என்ன பார்வையும் சரியில்லை, என்ன பண்ண போகிறேன்? ஒரு வாரம் என்னை விட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துருந்தால செல்லம், அதுக்கு பனிஷ்மெண்ட் தர போகிறேன் அப்படின்றான். நீங்கள் இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி தப்பு அப்படின்னா அப்படி உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு தென் உங்களுக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அத்தை அப்படியே கீழே உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே நடக்க முடியாமல் நொண்டி நடந்து வரீங்க. உங்கள் அத்தை நோட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற ஒரு ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. தென் அவங்க அப்படியே வந்துருப்பான். நீங்கள் கிச்சனில் காஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துருப்பான். நீங்கள் கிச்சனில் இருப்பீங்க, அவங்க அம்மா டிவி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த திருட்டு கரடி அமைதியாக கிச்சனுக்குள்ளே வந்து உங்களை அப்படியே பேக்கப் பண்ணுறான். நீங்களும் அத்தை அவங்க தான் ஹாலில் இருக்காங்க, என்ன பண்ணுற, இருந்தால் இருக்கட்டும் இப்போ என்ன அப்படின்னு நீங்கள் டிஷர்ட் தான் போட்டிருப்பீங்க. அதுக்குள்ளே அப்படியே கையை விட்டுறான். நீங்கள் தேங்க அமைதியாக போடு, இல்லைன்னா காஃபி எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவேன்டா. ஊற்றுக்கோ நீ தானே ஊற்றுற, கொண்டுட்டு தான் நான் வாங்கிக்கிறேன். ஐயோ விட்டுட்டு அப்படின்றீங்க. நான் விட்டுறேன்டி, நீ காஃபி போடு அப்படின்ற மாதிரி அப்படியே உங்களோட பேக்குள்ள கையை விட்டு அப்படி 2 சிஸ்டையும் 2 ஹேண்டில் பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஐயோ என்னடா பண்ணுற, இது கிச்சன் அப்படின்றீங்க. கிச்சன் தாண்டி, நான் என்ன சொன்னேன், வேறு என்ன பாத்ரூம் நான் சொன்னேன். கையை எடுத்துட்டா அத்தை வந்துட போகிறாங்க. இங்கே பாரு, இப்போ நீ கையை எடுக்கலை நான் அத்தையை கூப்பிட்ருவேன். அப்படியா கூப்பிடு இப்படி இருக்கிறத அவங்க பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ தான் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருப்ப அப்படின்றான். பிள்ளைங்க செஞ்சாலும் ரூமில் பார்த்துக்கலாம், அதாவது ராத்திரி பார்த்துக்கலாம், கையை வச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்போ வந்திருப்பாங்க. வந்துட்டு எங்கே வையன் அப்படின்ற மாதிரி தேங்காய் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா வாய்ஸ் கேட்டதும் ஐயோ அம்மா வந்திருக்கு நக்குறடா அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ளிட்டு நீங்கள் அப்படியே ஹாலுக்கு வந்திருப்பீங்க. வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உட்காடுறீங்க. தேங்காய் அப்படியே சிரிச்சுட்டு அந்த காஃபி எடுத்துகிட்டு அப்படி குடிச்சிட்டே வந்து உட்காருவான். அப்படியே தேங்காடாம்மா அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து கண்ணில் சிக்னல் காட்டுறாங்க, எல்லாம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு. அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அது சொல்லும் போது. உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு அப்பா அப்படின்ற மாதிரி அது அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. தென் ஹாப்பி என்டிங் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னித்து விடுங்க. அப்புறமேட்டு கமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.